வணக்கம். நான் உங்கள் கேஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட். பர்சனல் டெவலப்மெண்ட் என்ன? தனிப்பட்ட வளர்ச்சி. இப்போ நம்ம ஒரு இலக்கை அடையிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பண்பு, குணம், நமக்கு தேவையான அறிவு, இதில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை வளர்த்துக்கிறது தான் பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். தொழிலை மேம்படுத்தணும், அப்போது விழிப்புணர்வு வேணும், சுய நம்பிக்கை வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம நல்லபடியாக பண்ணலாம். சரி, இதுக்கு என்ன தேவை? முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும்னா நல்ல ஊட்டச்சத்தான உணவை சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது கூடவே மனசை நல்ல பாசிட்டிவிட்டியான மைண்ட் செட்டோட வச்சுக்கிட்டு நம்ம என்ன கோல் செட் பண்ணுறோமோ அந்த கோல் அடையிறதுக்கான விஷயத்தை படிப்படியாக செய்யணும். நமக்கு அதுக்கான செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம அந்த ஒரு இலக்கை அடையிறதுக்கு என்னவெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தால் அந்த இலக்கை அடைய முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பண்புகளை நம்ம கிட்ட உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே ஒரு பிஸ்னஸை தனித்தனியாக பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் அண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணுனா அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே என்னெல்லாம் தேவையோ அது தாங்கிட்ட இருக்குதான்னு பார்க்குறாரு. தாங்கிட்ட இல்லாத விஷயத்த வளர்க்குறதுக்கு பல்வேறு விதமான கருத்தரங்கு போகிறாரு, கற்றுக்கிட்டு அந்த தொழிலை சிறப்பாக பண்ணுறாரு. அப்போது அவர் மிகப்பெரிய அளவில் வளர்றாரு. அவருடைய இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் அவர் அந்த தொழிலை, அவருக்கு என்னவெல்லாம் தெரியுதோ, அவருக்கு அந்த தொழில் எப்படி பண்ணால் ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்காம அந்த தொழிலை அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யறாரு. அதில் சக்சஸ் ஆகாம மிகப்பெரிய தோல்வியை தழுவுறாரு. பாருங்க, அந்த தொழில் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான், 2 பேர் பண்றது ஒண்ணுதான். அதுக்கு தனி மனிதனின் பர்சனல் டெவலப்மெண்ட் ஆனாதான் அந்த பிசினஸ் வளரும் அப்படிங்கிறது கோட்பாடு. இது ஒரு பிசினஸ் இல்லை, எந்த வகையான பிசினஸா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதனுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிசினஸ் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களுடைய எம்ப்ளாயை பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அப்பதான் நம்ம நிறுவனம் வளரும் அப்படிங்கிறதுல அவங்க மிக முக்கியமான கருத்தை வச்சிருக்கிறதுனால தான் செய்யறாங்க. அப்ப பாருங்க, நீங்க உங்களுடைய பிசினஸ் பண்ணலாம், அல்லது என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன உங்களுடைய பர்சனலான விஷயங்களை க்ரோத் பண்ண வேண்டியிருக்குது, கற்றுக்க வேண்டியிருக்குதோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் தொழிலை நீங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.